This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஜூலை 1 முதல் மின் கட்டண உயர்வா? எத்தனை முறை ஏற்றுவீங்க? ராம்தாஸ் கொந்தளிப்பு. ஜூலை 1 முதல் 3.16% மின் கட்டணம் உயர்வா? மக்களை வதைக்கும் கட்டண உயர்வு திட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாட்டில் வரும் ஜூலை 1 முதல் வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து மின் இணைப்புகளுக்குமான மின் கட்டணம் 3.16% உயர்த்தப்பட இருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. வாழ்க்கையில் சுமையையும் வரி சுமையையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டு மக்கள் தவித்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு துடித்து காணப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. இது தொடர்பாக அப்பொழுது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த ஆணையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 1 இருந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு நிதியாண்டில் ஏப்ரல் மாதத்திற்கான பணவீக்க விகிதம் அல்லது 6 விழுக்காடு இவற்றில் எது குறைவோ அந்த அளவு கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதன்படி நடப்பாண்டில் ஏப்ரல் மாதம் பணவீக்கம் 3.16 விழுக்காடு என தெரிய வந்திருப்பதால் அந்த அளவுக்கு கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. தமிழ்நாடு மின்வாரியம் இழப்பில் இயங்குவதாகவும் அதை லாபத்தில் இயங்க செய்வதற்காக தான் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் தமிழக அரசின் சார்பில் கூறப்படுகிறது. ஆனால் இது ஒரு மாயைதான். மின் கட்டணம் உயர்த்தப்படாமல் தான் மின்சார வாரியம் இழப்பை எதிர்கொண்டு வருகிறது என்பதோ, மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் மின் வாரியம் லாபத்தில் இயங்கும் என்பதோ உண்மை இல்லை. இதை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வரவு செலவு கணக்கு குறித்து புள்ளி விவரங்களை உறுதி செய்கின்றன. 2022 செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட மின்சார கட்டண உயர்வின் மூலம் அந்த ஆண்டின் 7 மாதங்களில் மட்டும் மின்சார வாரியத்திற்கு 23,863 கோடி கூடுதல் வருவாய் கிடைத்தது. ஆண்டு முழுவதும் காணப்பட்டால் 31,500 கோடி கூடுதல் வருமானம் கிடைத்திருக்கக்கூடும். அதற்கு முன் மின்சார வாரியம் சுமார் 9,000 கோடி இழப்பில் இயங்கி வந்தது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு 2022-23 மின் வாரியத்திற்கு குறைந்தது 14,000 கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும். மின்சார வாரியத்தின் இழப்பு அந்த ஆண்டில் 10,000 கோடியாக அதிகரித்துள்ளது. 2023 வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அந்த ஆண்டில் 35,000 கோடி கூடுதல் வருவாய் கிடைத்திருக்கக்கூடும். அதன்படி பார்த்தால் 2023-24 மின்வாரியம் குறைந்தது 26,000 கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 6,920 கோடி இழப்பை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டில் 4.83% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டிலும் மின்சார வாரியம் நஷ்டத்தில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மின் வாரியத்தின் இழப்புக்கு காரணம் தனியாரிடம் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுவதுதான். அதற்கு முடிவு கட்டி நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம்தான் மின் வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியும். எனவே ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை உயர்த்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். மாறாக மின் திட்டங்களை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் மின் வாரியம் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.